கனகராஜ் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அமலாக்கத்துறை என்பது பாஜக சொல்வதை அமலாக்கும் துறையாக மாறி இருக்கிறது. நார்மலாக சிரிப்பு போலீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அமலாக்கத்துறை கோமாளி போலீஸாக காட்சியளிக்குது. நான் 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜோதிமணி என்கிற பாஜகவின் தலைமையகத்தில் வரவு செலவை கவனிக்கிற ஒரு நபர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போகுது. ஒரு 3 மணி நேரம் அங்கே இருக்காங்க. அந்த கட்சியினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் காளிதாஸ் உள்ளே போகிறாரு, வெளியே வராரு, ஃபோன் பேசுகிறார். இது எந்த அமலாக்கத்துறை? 70 வயசுக்கு மேற்பட்ட சாதாரண விவசாயிகள், அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்டையெல்லாம் இவங்க கொண்டு போகிறாங்க. எந்த டாக்குமெண்ட்டை யாருக்கிட்ட கேட்டால் எடுத்து கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு தான் தெரியும். அப்படி போனவரை வக்கீல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்ன அமலாக்கத்துறை ஜோதிமணி வீட்டுக்குள்ள காளிதாசை அனுமதிக்குது. அவங்களுடைய தலைமை அலுவலகத்தில் பணிபுரிகிற சந்திரன், செயலாளர் சந்திரன் என்பவரை அனுமதிக்குது. இவங்க 2 பேரும் சகஜமாக போயிட்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன், எழுத படிக்க தெரியாதவருக்கு உதவிக்கு அட்வொகேட் போனாலே அனுமதிக்காத இந்த துறை ஜோதிமணி வீட்டு ஜோதிமணி ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க 2 பேரையும் எப்படி அனுமதிச்சது? இதுக்கு பேர் என்ன? நம்பர் 1, அங்கித் திவாரி கைது செய்யப்படுகிறார். அவர் அறையில் சோதனை நடத்த வேண்டும் என்று டிவிஎஸ்சி போகிறாங்க, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போகிறாங்க. அங்கே பாஜகவினுடைய மதுரை மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் ஐயப்பராஜா, துணைத் தலைவர் கணேசன், இவங்க 2 பேரும் போகிறதுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு இவங்க என்ன ஜவாப்தாரியா இல்லை இவங்களுடைய வேலையாளா? அது 3வது, இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அதாவது இடி அவங்க பையெல்லாம் என்ன வேலை பார்த்துருப்பாரு சார், எவ்வளவு கம்பிகள் சொல்லுறீங்க. அவங்க பையன் அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம், அதுல ஏதாவது வந்திருக்கலாம்னா எதுக்கு சொல்றாங்க? எனவே நம்ம சரி, இப்படி ஒரு சர்ச்சை வந்துருச்சு. இப்ப ஈடி என்ன சொல்லணும்? சரி தப்புன்னு எல்லாத்துக்கும் அறிக்கை விடுறீங்கல்ல, இவ்வளவு மோசமான பிறகு நான் சொன்னது இதில் 3 சாம்பிள் மட்டும். இன்னும் உங்கள் கவனத்துக்கும் என் கவனத்துக்கும் வராத இவங்க ரெய்டு போகிறது, அப்புறம் புரோக்கர்களை வச்சு பேரம் பேசுகிறது, இந்த விஷயங்களுக்கு உங்கள்கிட்ட எங்கிட்டையும் டாக்குமெண்ட் இல்லாதனால நம்ம பேச முடியாது. இந்த 3 விஷயமும் பாஜகவினுடைய சொல்வதை அமலாக்குகிற துறையாகத்தான் அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு. அடுத்து ஜாதி பேர் அண்ணாமலை கூட சொல்லியிருக்கார். அவர் நிறைய அப்படி சொல்லுவார். 1963 சிவாஜி இங்கே வந்தார், 2 லட்சம் போட்டேன், அதெல்லாம் விட்டுருங்க, 2 லட்சம் எஃப்ஐஆர் போட்டேன் அப்படிலாம் சொல்லுவார். ஒரு கேள்வி என்னன்னா, எந்த எஃப்ஐஆரில் அண்ணாமலை ஜாதி பேரை பார்த்தார்? அவர் சொல்லணும். எந்த எஃப்ஐஆரில் பார்த்தார்? இப்போது ஆன்லைனில் இருக்குது. இப்போ என்கிட்ட நான் சில வழக்கறிஞர்கள்ட்ட இப்போ போட்ட எஃப்ஐஆரை அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். 2 இருக்குது. சாரும் கூட சொன்னார் அது ஜாதி பேர் இருக்குன்னு. எனக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. அப்படி இருந்தால் கட்டாயம் சண்டை போடுவோம். எதுக்காக ஜாதி பேரை இங்கே குறிப்பிடுகிறீர்கள் என்கிற கேள்வி கட்டாயமாக வரும். சில சமயங்களில் அரெஸ்ட்டுக்கு போகும்போது கேட்பாங்க. நாங்கள்லாம் சண்டை போட்டிருக்கோம், எதுக்குங்க நீங்கள் பொலிட்டிக்கல் ஃபைட்டுக்கு போராட்டத்துக்கு வரும்போது நீங்கள் கைரேகை எதுக்கு கேட்குறீங்க, ஜாதி எதுக்கு கேட்குறீங்க, போலீஸ் அதோட விட்டுரும். இது அமலாக்கத்துறை வனத்துறையிடம் கேட்டார்களாம், வனத்துறை கொடுத்ததை அப்படியே போட்டாங்களாம். இதில் அப்போனா இந்து பள்ளன் என்று போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? நீங்கள் ஜாதியை கேட்குறீங்க, மதம் எங்கிருந்து வந்தது? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், எனக்கு தெரியல. சரி, இதில் அடிப்படையான பிரச்சனை என்ன வருது? இது எதுவுமே இல்லைன்னு விட்டுருங்க, அவருக்கும் யாருக்கும் விரோதம் இல்லை, அவர் ஈடி விசாரிக்கிற அளவுக்கு என்ன தவறை செய்தார்? தவறான ஒரு குற்றச்சாட்டு கூட வந்திருக்கலாம். இல்ல, கள்ள நோட்டுகளை பரிமாற்றம் செய்தனர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேல வச்சிருக்காங்கல்ல, அது ஒரு முகாந்திரமா இருக்க முடியாதா? இந்த 2 விவசாயிகளும் கிருஷ்ணனும் கண்ணையரும் யார் வச்சிருக்கா?
அந்த பாஜக செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, புகார் கொடுத்திருக்கிறாரு, கள்ள நோட்டு பரிமாற்றத்தில் இவர்கள் ஈடுபடுகின்றனர் அப்படின்னு. அது ஒரு முகாந்திரமா ஏன் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது? அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? யார் பேர்னாலும் இப்போ உங்களோட பெட்டிஷன் போட்டா உடனே கூட்டிட்டு வந்துடலாமா? இல்லை, எவனாவது பெட்டிஷன் போட்டா நீங்க கூட்டு போயிருவீங்களா? ஏங்க, அந்த நபர் 17 ஏக்கரையும் அபகரித்து வாங்கினாரு, அப்பாவையே கழுத்தறுத்துட்டு அடுத்தவன் மேலே போட்டாரு, அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. 3 கேஸ் SC/ST அட்ராசிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டில் இருக்குது. நீங்கள் ஒருத்தர் மேலே கேஸு போடுறதுக்கு வனத்துறை என்ன கேஸு போட்டுச்சுன்னு விடுதலையான கேஸில் இருக்கக்கூடிய பேரை பார்த்து நுணுக்கமாக எழுத தெரிஞ்ச உங்களுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் மேலானவங்களே, உங்கள் கையில் எல்லாம் இருக்கே. அப்படிப்பட்டவரிடம். ஆனால் இப்போ தான் அண்ணாமலை சொன்னார், இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க கள்ள நோட்டு பரிவர்த்தனைன்னு. இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாருன்னா அப்படின்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் பேசியிருக்காரு, ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால். நீங்கள் அதை குணசேகரன் சொல்கிறத நம்புறதா அண்ணாமலை சொல்கிறத நம்புறதான்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு, அவர் தான் சொல்லியிருக்காரு ஜாதி பேர் தமிழ்நாட்டில் இருக்குது. அதே போல் குணசேகரன் என்பவர் நான் அவரை பார்த்ததே கிடையாது, அவர் 10ஆம் கிளாஸ் கூட படித்தவர் கிடையாது, நான் அவரை குறைச்செல்லாம் மதிப்பில்லை அப்படின்னு ஒரு நீண்ட பேட்டி கொடுத்துருக்காரு. கள்ள நோட்டு பரிவர்த்தனை செய்ததாக அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா குறைந்தபட்சம் ஆதாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக போயிடுவீங்களா? உங்களை 100 நாளும் ஓட விட்டுக்கிட்டே அலையலாம் ஈடியை, இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 கோடி குடும்பங்களும் அதில் ஒரு 10 லட்சம் பேர் டெய்லி உங்கள் பேரில் ஒரு கடிதம், என் பேரில் ஒரு கடிதம், அவர் பேரில் ஒரு கடிதம்னா இதுக்கு பின்னாலேயே ஈடி ஓடுமா? இல்லை, ஒட்டுமொத்தமாக ஈடி நடவடிக்கை மேலே இப்படி ஒரு சாயம் பூசினா நாளைக்கு எதுவுமே நம்பகத்தன்மை இல்லாமல். அதுதான் பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தன்னுடைய ஏவலாட்களாக இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்க இந்தியாவினுடைய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றில் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதினவன் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீதிபதிகள், அவங்க தான் நீதிபதிகள், அதுவும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அதுவும் ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை 4-5 பேரா. இந்த அயோத்தி தீர்ப்பு அமர்வு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் இந்த தீர்ப்பை எழுதி என்ன செய்வாங்க? மாறுபட்ட தீர்ப்புனா அவரவர் எழுதுவார், ஒரே தீர்ப்புனா எங்களின் சார்பாக இந்த தீர்ப்பை எழுதியவர் இன்னாருன்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதாததை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா இதுவரை? சொல்லுங்க நீங்கள். நான் அதனால தான் சொல்கிறேன், அது சீர்குலைக்கப்பட்டிருக்கு. ரஞ்சன் கோகோய் உடனடியாக ராஜ்யசபாவுக்கு போனது ஒரு ட்ரேட் ஆஃப், கைமாறு. நான் சொல்கிறேன், இல்ல நீதிமன்றத்தின் மேல உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நீதிமன்றம் இல்லைங்க, ஒரு தனிநபருங்க. அந்த நீதிபதி வாங்கிட்டாருன்னு நான் சொல்றேன், அது ட்ரேட் ஆஃப்னு சொல்றேன். நான் நீதிமன்றத்தை எங்கே குறை சொன்னேன்? நீதிமன்றத்தை இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த நீதி வழங்க வேண்டிய ஆளு தப்பா இருக்காருன்னு சொன்னா நீதிமன்றத்தையே குற்றம் சொல்றதா சொல்லாதீங்க. நீதியை, அந்த நீதியின் பெயரால் யோக்கியமாக நடக்க வேண்டிய ஒருவர் தவறாக நடந்தால் நான் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஏங்க நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது உங்க பேரை போட மாட்டேன்றீங்க? ஒன்னா இடி அமலாக்கத்துறையில் 2 வருஷம் தான் கொடுக்கணும். எத்தனை தடவை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க? சுப்ரீம் கோர்ட்டு வேறு வழி இல்லாமல் நீ நிறுத்துறியா இல்லை நான் கழுத்தை பிடிச்சி தள்ளவான்னு கேட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மையா இல்லையா? எலெக்ஷன் கமிஷனில் உச்சநீதிமன்ற நீதிபதியும் இந்திய தலைமை நீதிபதி ஒருவராக இருப்பார். அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராகவும் இருக்க மாட்டார். அவரை நீக்கிட்டு என் அமைச்சரவையில் இருக்க ஒரு ஆள், அது பிரதமர் நியமிக்கிற ஆள், அவர் தான் தேர்ந்தெடுக்கிற குழுவில் இருப்பார்னா நீங்கள் ரொம்ப நியாயமான நோக்கத்துக்காக பண்ணுறீங்களா? அதுக்கு என்னங்க நோக்கம்? நீதிபதியை நீங்கள் நியாயமாக பார்ப்பேன்னு சொன்னால், நீதிபதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொன்னா அவரை ஏங்க ரீப்ளேஸ் பண்றீங்க? அப்பாற்பட்டவன் சொல்லல, உள்நோக்கம் கற்பிக்கிற மாதிரி வருதான்னு ஏங்க ரஞ்சன் கோகோய் அப்படி தாங்க பண்ணாரு. அவ இல்லைன்னா எதுக்குங்க அதுல அந்த பேர்ல நீங்க எழுதல? நான் நீதிமன்றத்தை குறை சொல்ல, ரஞ்சன் கோகோயை நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஓகே, நீங்க தப்பு செஞ்சுட்டா உங்களை விமர்சிக்கவே கூடாதுன்னு நீங்க வாட்டில் சொன்னீங்கன்னா நீங்க கடவுளை விமர்சிக்க முடியுது, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொல்ல முடியும். ஆனா நீங்க தப்பா தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா உங்களை கேட்டோம்னா உடனே நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன இருக்கணும்னா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நான் இன்னைக்கு போட்டோன்னா நாளைக்கு போய் உட்கார்ந்து போய் சொல்லிட்டு என்னை கேள்வி கேட்காத அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க சர்வாதிகாரின்னு அர்த்தம். சரி, தொடர்ந்து பேசலாம்.